ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சட்டியில தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 நாள் வரைக்கும் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா குழம்போட டேஸ்ட் வேணால் நல்லாயிருக்கும். மீனில் நல்லா அந்த மசாலாலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடிச்சப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு செய்யும் போது அதோட சுவையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம ஒரு 10 பல் பூண்டு இடிச்சு வச்சுக்கலாம். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு. பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2ல இருந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இப்போ இதுலயே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம பாரம்பரியமா மீன் குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி புளியில தான் மசாலாலாம் சேர்த்து கையில கரைச்சிட்டு அதை ஊத்துவாங்க. அப்ப நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு. இப்ப 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வீட்டுல அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் இதுலயே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கையாலேயே கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். தக்காளி வெங்காயம்னா நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம குழம்பு கூட்டி வச்சிருக்கதை இதுல ஊத்திடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை மூடி போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா குழம்பு கொதிச்ச அப்புறமா நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கலாம். நீங்க எந்த மீன்ல வேணாலும் இந்த மீன் குழம்பு வந்து செய்யலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். மீன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து கொதிச்சதுன்னா வந்து மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மீனை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டான மண் சட்டியில் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.